Hello friends, welcome you all to the daily current affairs session by Kalvichura TNPSC Academy. In the video, May 8th கான daily current affairs தான் பார்க்க போறோம். So let's get into the topic. Open Field Observatory of Coastal Atmospheric Research Testbed was established in which city? அதாவது கடலோர வளிமண்டல ஆராய்ச்சி சோதனை களத்தின் திறந்தவெளி ஆய்வகம் எந்த நகரில் நிறுவப்பட்டுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி விசாகப்பட்டினம். மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய மிஷன் மோசம்க்கு கீழே தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. அக்ராஸ் த கண்ட்ரி கோஸ்டல் வெதர் அப்சர்வேஷன்ஸை ப்ரொமோட் பண்றதுக்காகவும் ஃபோர்காஸ்டிங்கை என்ஹான்ஸ் பண்றதுக்காகவும் ரிசர்ச் கொலாபரேஷன்ஸை பூஸ்ட் பண்றதுக்காகவும் தான் இந்த ஓப்பன் ஃபீல்ட் அப்சர்வேட்டரி ஆஃப் கோஸ்டல் அட்மாஸ்பியரிக் ரிசர்ச் டெஸ்ட் பெட் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. சோ இந்த ஒரு இனிஷியேட்டிவ்க்கு கீழே டிஸ்ட்ரோமீட்டர்ஸ், ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன்ஸ், எட்டி கோவேரியன்ஸ் இந்த மாதிரியான அட்வான்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் இன்ஸ்டால் பண்ணப்பட்டிருக்கு. எதுக்காக இந்த மாதிரியான அட்வான்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா மான்சூன் ஸ்டடீஸை இம்ப்ரூவ் பண்றதுக்காகவும் நியூமரிக்கல் வெதர் ப்ரெடிக்ஷன் மாடல்ஸை பூஸ்ட் பண்றதுக்காகவும் டேட்டா அசிமுலேஷன்ஸை என்ஹான்ஸ் பண்றதுக்காகவும் தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ்ல எடுக்கப்பட்டிருக்கு. அக்ராஸ் த கண்ட்ரி சைக்ளோன்ஸையும் எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவென்ட்ஸையும் ஏர்லியராவே டிடெக்ட் பண்ணக்கூடிய ஏர்லி வார்னிங் சிஸ்டம் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக தான் இந்த இனிஷியேட்டிவ் எடுக்கப்பட்டிருக்கு. ஃபுல் வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்ணிருக்கோம். சப்போஸ் இதை நீங்க இன்ஸ்டால பாக்குறீங்கன்னா பயோல யூடியூப் சேனலோட லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க.